ஒன்று கருப்பன், இதான் அர்த்தம். கருப்பு வண்ணத்தை உடையவர், கிருஷ்ணான கருப்பு. நேத்தே ஒரு விஷயம் சொன்னேன், கிருஷ்ணான்னு கூட்டால் கருப்பு வண்ணம் படைத்த பெண்ணை குறிக்கும், திரௌபதியை குறிக்கும்னு சொன்னேன். கிருஷ்ணகான்னு சொன்னால் கருப்பு வண்ணத்தோடு இருக்கும் ஆணை குறிக்கும், புல்லிங்கம், ஆணை குறிக்கக்கூடிய சொல்லுது. அப்ப கிருஷ்ணகா கருப்பா இருக்கக்கூடியவர். ஹரே கிருஷ்ண, கிருஷ்ணான கருப்பா இருக்கிறவர். ஹரிக்கு நேத்திக்கு ஒன்று பார்த்தோம், பச்சை வர்ணத்தவர்னு சொன்னேன்னா ஹரித என்றா பச்சை, ஹரி என்பது பச்சை வண்ணத்தவன்கிற அர்த்தத்தில் வரும். ஹரே கிருஷ்ணான்னு கூப்பிட்டால் ஹரே பச்சை வண்ணத்தவரே, கிருஷ்ணா கருப்பு வண்ணத்தவரே. இவர் பச்சை வண்ணமா கருப்பு வண்ணமா? ஒன்னா தானே சுவாமி இருக்க முடியும். இப்போ என்ன வேற பச்சையானவரேன்னு கூப்பிடணுமான்னா பல இடத்துல இருக்க. பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்ன மிச்ச விதவிரையான் போய் பச்சைன்னு தெரியுது. மரகத பச்சைக்கல்ல போல இருப்பான். ஒரு பெரிய மரகத பச்சைக்கல்லே மலையாட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். மலை எங்கேயான்னு இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்படி இந்த தொலைக்காட்சியில் கேட்க சொன்னால் எதோ நாடுல இருக்குது, ஓஹோன்னு பவளப்பாறையாகவே இருக்கணும். நமக்கெல்லாம் பார்த்தாலே ஆஹான்னு இருக்கும். இது இப்படிலாம் இருக்குமா? நான் ஒன்றும் கட்டப்படாதீங்க. கண்ணன் திருமேனியை சேவிச்சா அதை விட நல்லா இருக்கும். எந்த பவளப்பாறைக்கு காசு கொடுத்தா வீண் காசு, இங்கே எந்த காசும் தர வேண்டாம். அவர் திருமேனியை சேவிச்சோம்னாலே எல்லாமே பச்சை. பச்சை மாமலை போல் மேனி, இது ஒரு பக்கம் பாசுரம். நீலவர இரண்டு பிறகவ்வின் இருந்ததொப்ப கோலவராக முன்னாய் நிலங்கோட்டிடை கொண்டையந்தாய், இது ஆழ்வார் நம்மாழ்வாருடைய மற்றொரு பாசுரம். நீலவரை, நீலமலைன்னும் பாடுறார். பச்சை மாமலை போல் மேனின்னு பாட்டு இருக்கு, நீலவரைன்னு பாட்டு இருக்கு. நீலமா பச்சையா? ரெண்டு வர்ணத்தில் எது கண்ணன்? ஹரின்னு சொன்னா பச்சைன்னு தெரியுது, கிருஷ்ணான்னு சொன்னா கருநீலம்னு தெரியுது. அவரை பச்சைன்னு சொல்லிக்கலாம், கருநீலம்னு சொல்லிக்கலாம். ஒரு சின்ன வித்தியாசம். அது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான அர்த்தம். நிறம் வெளிது, செய்து, பசிது, கரிது. இது ஆழ்வாருடைய போஷனம். இன்னொரு பாடு சொல்றேன். பாலி நீர்மை, செம்ப நீர்மை, பாசியின் பசும்புறம் போலு நீர்மை, பொற்புடை தடத்து வண்டு விண்டுலா நீல நீர்மை. ஒவ்வொரு யுகத்திலையும் பகவானுக்கு வண்ணம் மாறுமா. முதல் யுகத்தில் வெளுப்பா இருப்பார், அதைத்தான் பசிது நிறம், வெளிது வெள்ளை நிறத்தோட இருக்கார். பாலி நீர்மை, பாலுங்கிறது வெளுப்பா இருக்கும், அதனால பால் வண்ணத்தோட கிருத்தயுகத்தில் இருப்பார். ஏன்னு சொல்றேன், கிருத்தயுகத்தில் வெளுப்பா இருப்பார், திரேதா யுகத்தில் சகப்பா இருப்பார், துவாபர யுகத்தில் மாந்தளிர் பச்சை, பச்சையா இருப்பார். அப்படியே பச்சை இல்லை, மாம்பழம் பழுத்தும் பழுக்காமலும் இருக்கிறச்சே ஒரு லேசான பச்சை, முதிர்ந்துட்டு வர்ற மஞ்சள், இந்த ரெண்டு சேர்த்து பார்த்துருப்பீங்களா, அதுதான் மாந்தளிர் பச்சை. மற்றொன்று ஒரு இலையே எடுத்துங்களேன், நல்ல ஒரு பெரிய அகலமான இலை, அந்த இலை முத்திண்டே போச்சுன்னால் ஒரு மஞ்சள் நிறம் மாறும் இல்லையோ. இளசா இருக்கிறச்சே பச்சையா இருக்கும், முத்த முத்த மஞ்சள் ஆகும். இந்த பச்சை அந்த மஞ்சள் இந்த ரெண்டு சேர்ந்தது, இதைத்தான் மாந்தளிர் பச்சைன்னு சொல்றார்கள். பல விஷயங்கள், ராமருடைய திருமேனி வண்ணமா இருக்கட்டும், அதே போல இந்த மாந்தளிர் பச்சைன்னு சொன்னதா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த நாளில் 9 கஜம் பட்டு புடவை இந்த வண்ணத்தில் தான் சொல்லுவோம். நான் சொல்லிட்டு இருக்கிறது எங்கள் அம்மா நாட்களில். இப்பெல்லாம் அது இருக்கா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ராமர் வண்ணம், நல்ல வேளை இதுலையாவது ராமனுடைய பேரை சொல்கிறாலும் இல்லையோ. ராமர் வர்ணம்னாலே மயில் கழுத்து சாயல்னுவா. மயில் கழுத்திலே ஒரு தங்கப்பொடி போட்டா மாதிரி ஒரு வண்ணம் வரும், லேசாக ஒரு மஞ்சள் இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் பச்சை இருக்கும், நிறையா நீலம் இருக்கும். ஒரு மயிலினுடைய கழுத்துக்கே எந்த வண்ணம்னு ஆச்சரியப்படுறதுக்கு வண்ணம் இருந்தால் ராமனுடைய திருமேனிக்கும் கண்ணனுடைய திருமேனிக்கும் கேட்கணுமா? என்னென்ன சேர்ந்துருக்குமோ மொத்தமே சேர்ந்து தான் இருக்கும். அப்போ ராமனுடைய வர்ணம் சொல்லலாம், கண்ணனுடைய வர்ணம் சொல்லலாம். மாந்தளிர் பச்சை, மாம்பழ வண்ணத்தில் புடவை, மாந்தளிர் பச்சையில் புடவை, அதுவும் கட்டம் போட்டு இருந்தா புடவை, அதில் வைர ஊசி, அதில் வேல்தாரி, எவ்வளோலாம் இருந்தது தெரியுமோ? அதெல்லாம் இப்போ இருக்கா என்னன்னு கூட தெரியாது. அதெல்லாம் யார் சாமி தூக்கிறது? உடுத்தி கூட முடியாதுன்னுடுவா. வேட்டியே அந்த நாளில் 2 வகை தான் உண்டு. அரக்கில் கட்டம் போட்டிருக்கும், அரக்கில் தான் அதனுடைய நுனி இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். பல நாள் எங்கள் பெரியவா காலத்துலலாம் பார்த்தது, இதுக்கு மேலே அதுக்கு அகலம் இருக்கவே இருக்காது. இப்படி தான் ஒரு பழுக்கா கரையன்னுவா, பழுக்கா கரையாக அந்த மூலையில் போட்டிருக்கும். இப்போ வானா புடவை கெட்டது, வேட்டி வந்துடுச்சு. பட்டு புடவையில் என்னென்னலாம் அதுக்கு போட்டிருக்குமோ சுவாமி, அந்த கரை, அரக்கு கரை, அதுக்கு சகப்பு, அதுக்கு தங்க ஜரிகை, என்னென்ன உண்டோ. வேட்டி 3500ங்கிறான், 300 ரூபாய்க்கு மேலே தெரியவே தெரியாது எங்களுக்கு.
மேலும் நாங்கள் யாரும் விலை கொடுத்து வேட்டி வாங்கி உடுத்தின நாளே கிடையாது. உங்களாட்டம் அரோத்தர் கொடுத்தாருன்னா வாங்கி உடுத்திக்கு போகிறோம். இப்படி தான் இத்தனை நாள் ஓடி இருக்கே தவிர எல்லாம் காலமாக இருக்கிறது. யாருக்கு பணம் வர வேண்டாமோ பணம் வருது, பணம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டேங்கிறது. யாரிடத்துல பணம் இருக்கக்கூடாதோ இருந்ததுன்னா ஆபத்து தான் வந்து சேரும். ஆசை இல்லாதவனிடத்துல பணம் இருந்ததுன்னா ஊருக்கு பயன்படும். ஆசை இருக்கிறவனிடத்துல பயன் வந்ததுன்னா தனக்கு தான் பயன்படும். அது தானத்துக்கோ தர்மத்துக்கோ பயன்படாமலே போய்விடும். இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே எப்பவுமே கொடுத்த விஷயத்தை தவிர பாக்கி விஷயத்தை பற்றி பேசுவதே இல்லை. 35 வருஷமாக அடியன் பேசினதில்லை, இனிமேலும் பேசுவதாகவும் இல்லை. எது பகவானோ கண்ணனோ ராமனோ திரைப்படத்தை பற்றி பேசிக்கலாம், இல்லை ஏதானோ வேடிக்கையாக பேசிக்கொள்ளலாம். அரசியல் துணுக்கு எல்லாம் கூட கேட்டு சொன்னால் 200-500 பேர் வருவா. வந்த 500 பேருக்கு பிரயோஜனம் இல்லாத போய்டும். 200-500 பற்றி பார்த்துருந்தோம்னால் அப்போ வந்தவர்களுக்கு தெரியணுமா இல்லையா? கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் புரியறதுக்கு சமமாக இருந்தாலும் ஆழ உட்காந்து தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம போக போகிற இடம் சின்ன இடம்லாம் இல்லை. அனாதி காலமான கர்மங்களை தொலைத்துட்டு ஒரு இடத்துக்கு போகணும்னால் அந்த கர்மத்தை தொலைக்கிறதுக்கு வேண்டிய ஆழமான அர்த்தங்கள் புரிந்தால் தான் புறப்பட முடியும். நல்ல வேளை அர்த்தம் புரிஞ்சா போகிறோம். அவர் கட்டப்படுத்த போகிறதில்லை. அவர் ரொம்ப சுலபமாக தான் கொடுத்து விடுவார். ஏன் சொல்லத்துக்கு வந்தேன்? நிறம் வெளிது, செய்து, பசிது, கரிது. முதல் யுகத்தில் வெளுப்பாக இருக்கார், 2வது யுகத்தில் சகப்பாக இருக்கார், 3வது யுகத்தில் மாந்தளிர் பச்சையாக இருக்கார், 4வது யுகத்தில் கருப்பாக இருப்பார். உண்மையா இப்ப இருக்கிற கலியுகத்துல தான் கருப்பு. நம்ம எப்பவுமே கண்ணனை கருப்புன்னு விடுறோம். அப்படின்னு இல்லை, அவர் கலியுகம் வந்தா தான் கருப்பா இருப்பாராம். ஏன்னு சொல்றேன்னு சொன்னேனே, முதல் யுகத்தில் சத்தகுணம் தான் எல்லாருக்கும் நிறைய இருக்கும். முக்குணங்கள் சத்தகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்தகுணத்துக்கு வண்ணம் வெளுப்பு, ரஜோகுணத்துக்கு வண்ணம் சகப்பு, தமோகுணத்துக்கு வண்ணம் கருப்பு. இது 3 தான் வண்ணம். சத்தகுணத்தவர்கள் நிறைய இருக்கிறதுனாலே பகவானும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க முதல் யுகமான கிருத்த யுகத்தில் வெளுப்பாவே இருப்பார். அடுத்த யுகம் ரஜோகுணத்தர்கள் நிறைய இருக்கவே அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க 2வது யுகத்தில் சகப்பா இருப்பார். 3வது யுகத்தில் ரஜோகுண தமோகுண கலந்தவர்கள் நிறைய இருப்பா. 3வது யுகத்தில் 3வது குணம்னு வச்சுக்க வேண்டாம். 3வது குணம் தமோ குணம்ங்கிறது தான் 4வது யுகத்துக்கு. அது இந்த யுகத்துக்கு தான் தமோ குணம், அதுதான் கருப்பு. அதுக்கு முன்னாடி இருக்கிறது ரஜோகுண தமோகுணம் கலந்து இருக்கும். அந்த ரெண்டையும் கலந்து சகப்பையும் கருப்பையும் கருநீலத்தையும் இந்த ரெண்டையும் கலந்தா ஒரு மாதிரி மாந்தளிர் பச்சையா வருமா. அதனால அவர்கள் பிரார்த்திக்க கண்ணன் அந்த வர்ணத்தோட இருந்துடுறார். சரி, அப்பன்னா 4வது யுகத்துல யார் சுவாமி இவரை பிரார்த்திச்சா? இவர் இந்த யுகத்துல கருப்பா இருப்பார்னு சொன்னுவீரேனால் ஒருத்தரும் பிரார்த்திக்கவே இல்லை. கேட்கறதுக்கே ஆள் இல்லையே. முதல் யுகத்தில் ஒருத்தர் வெளுப்பாருன்னு கேட்டார், 2வது யுகத்தில் சகப்பாருன்னு சொன்னார், 3வது யுகத்தில் நீலமும் சகப்பும் கலந்துருன்னு சொன்னார். இப்போ 4வது யுகத்தில் நம்ம யாரும் கேட்கவே இல்லையோ. கேட்காட்டா ஒருத்தர் என்ன பண்ணுவார்? தான் ஆசைப்பட்ட நேரத்தில் தானே வரணும். தனக்கு எது இயற்கை வண்ணமோ அதில் தானே வரணும். அதுதான் கருப்பு வந்துட்டார். அப்போ இயற்கையாக அவருக்குன்னு இருக்கிறது கருப்பு. கேட்டுன்றதுனால வெளுப்பு, கேட்டுன்றதுனால சகப்பு, கேட்டுன்றதுனால மாந்தளி பச்சை, கேட்காதனால கருப்பு. இதுதான் 4 யுகத்துக்கு அவருடைய 4 வர்ணம். இப்போ திரும்பி வருவோம். ஹரே கிருஷ்ணான்னு சொன்னால் ஏன் பச்சைன்னு வந்ததே, கருப்புன்னு வந்ததேனால் துவாபர யுகமும் கலியுகத்திலும்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஹரே கிருஷ்ணான்னு சொல்லும்போது ஹரி பச்சையா இருக்கார், அதான் மாந்தளிர் பச்சை துவாபர யுகம். கிருஷ்ணா கருப்பா இருக்கார், அதுதான் கலியுகத்தினுடைய கருப்பு. அப்ப துவாபர யுகத்ததும் கலியுகத்ததுமாய் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்ப முதல் 2 யுகத்தது ஹரே ராம. ஹரியான அவதாரம் முதல் யுகம்னு சொன்னேனே. கிருத்த யுகத்துல தான் கஜேந்திர மோட்சம் நடந்தது. அதனால ஹரிங்கிறது முதல் யுகம் கிருத்தயுகம். ராம 2வது யுகம் திரேதாயுகம். ஹரே ராமன்னு சொன்னால் கிருத்த திரேதாயுகம். மறுபடியும் இப்ப பார்த்து ஹரே கிருஷ்ணான்னு சொன்னா துவாபர கலியுகம். என்ன அழகா 4 யுகம் சேர்ந்துருக்கு பாருங்க. ஹரே ராமான்னு சொன்னா கிருத்தயுகம் திரேதாயுகம், ஹரே கிருஷ்ணான்னு சொன்னா துவாபர யுகம் கலியுகம். இப்ப ஹரேங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்? பச்சைன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஹரினா பச்சை வர்ணம்னு சொல்லிட்டு இருக்கேனே. அதனால ஹரே கிருஷ்ணான்னு சொல்லும் போது பச்சை வர்ணத்தோடும் கருப்பு வர்ணத்தோடும் இருக்கிறார். ஆக கண்ணன் கருப்பு.